போல பிரித்தானிய ஆட்சியில நாட்டினுடைய சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி 7 முஸ்லிம் தலைவர்கள் போராடினாங்க. பிரித்தானிய கவர்மெண்ட் என்ன செஞ்சா, இந்த 7 பேரும் தேச துரோகிகள் என்று சீல் குத்தினாங்க. 7 பேரும் எங்கட முஸ்லிம்கள். மீரா ஹுசைன் அபுபக்கர், ஹுசைன் லப்ப, உஸ்மான் லப்ப, அபுபக்கர் ஈசா முஹாந்திரம், பீர் முஹம்மது, அனீஸ் லப்ப, ஷேக் தாவூத் என்று சொல்லக்கூடிய முக்கியமான 7 முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடி 1804 ஜூன் 4ஆம் திகதி இவர்கள் தேச துரோகிகள் என்று பிரித்தானிய அரசாங்கத்தால் சீல் குத்தப்பட்ட 7 பேரும் எங்கட இஸ்லாமிய தலைவர்கள். இது எங்கட தேசிய கொடி, எங்கட நாட்டுக்கொடி, எங்கட தாய் நாட்டுக்கொடி. இதை நாங்க மதிக்கணும். ஒரு இஸ்லாமியன் என்ற ரீதியிலையும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தாரது, இதை நாங்க மதிக்கணும். நாங்க அதே போல எங்கட தேசிய கீதங்கள், அன்புக்குரியவர்களே, இது அவனுக்கு சொந்தமானதல்ல, இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது. தேசிய கீதம் போற நேரம் அந்த பெரும்பான்மையற்றவர்கள் வாய்மூடி சத்தம் போடாம நேரம் நிக்க, நாங்க என்னமோ 3வது ஆள் மாதிரி, நீ செய்யறது செய், எனக்கு எந்த வேலை பெருசு, எங்கட வேலையை பார்த்துட்டு போறது ஒரு உண்மையான நாட்டு பற்றுள்ளவன் அழகல்ல, அகலாக்கல்ல. என்னோட பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல போடுறான் இந்த தேசிய கீதத்தை, நீங்க அபாயாவோட சல்வாரோட நீங்க போன் பேசிக்கொண்டு உங்களோட போனை நோண்டி கொண்டு உங்களோட பிள்ளைய தூக்கி கொண்டு தெரியாதீங்க. எல்லா மக்களும் சைலண்டா இருக்கிறாங்க. இது இலங்கையில பிறந்த ஒவ்வொருத்தரும் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒன்று தான் எங்கட நாட்டுடைய தேசிய கீதம். எங்கட நாட்டுடைய தேசிய கீதம் என்னென்று சொல்றேன். குறிப்பாக வாலிபர்கள் மனசுல பதிவு செஞ்சு கொள்ளுங்க. எங்கட நாட்டுடைய வளத்தை நாங்க பாவிக்கிறோம். எங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் வருவதுண்டா, எங்கட நாட்டு ஆம்புலன்ஸ் தான் வருவது. போஸ்ட் ஆபீஸ் எங்கட நாட்டு போஸ்ட் ஆபீஸ், பேங்க் எங்கட நாட்டு பேங்க், ஹாஸ்பிட்டல் எங்கட நாட்டு ஹாஸ்பிட்டல். ஒரு அவசரத்துக்கு பஸ்ல ஏறுறோம், எங்கட ஸ்ரீலங்கா எங்கட நாட்டு பஸ்ல ஏறுறோம். எங்கட நாட்டு வளங்களை பாவிச்சுட்டு இந்த கொழும்புல ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற நேரம் பாகிஸ்தானுடைய கொடிய சொக்கையில அடிச்சுட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கத்தினா தேசப்பட்ட உள்ள எவனாலையும் கொடுக்க முடியாது. எங்கட நாட்டில் இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கிறதுண்டா, ஏதோ நாங்க செஞ்ச சின்ன பிள்ளைகள் முழுக்க பாவிக்கிறது. ஸ்ரீலங்காவுடைய சொத்தை பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று பச்சை கொடி அடிச்சுட்டு போனா அது அந்நியவன் அல்ல, நாட்டு பற்று உள்ள, ஸ்ரீலங்காவுல பிறந்த நாட்டு பற்று உள்ள எவனாலையும் சகிக்க முடியாத ஒன்று. எனவே அன்புக்குரியவர்களே, இது போல சில சின்ன பிரச்சனைகள் தான் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவன் முஸ்லிம் தான், பாகிஸ்தான் டீம்ல விளையாடுறவன் முஸ்லிம் தான், அது வேற. ஈமானிய உணர்வு இருக்குதா, உள்ளுக்குள்ளு அடக்கிக் கொள்ளுங்க. அது வெச்சினா வெடில் போடுறது, ரஃபிங்கா போடுறது, இது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல, முழு சமுதாயத்தையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமன். அவங்களுக்கு இது பெரும்பான்மை சமூகத்தவர்களுக்கு அவங்க தான் கொண்டாடணும், இத அவங்களுக்கு தான் இந்த கொடி, நாங்க என்ன முஸ்லிம் பறக்கத்துக்கு போடுற மாதிரி. அன்புக்குரியவர்களே, எங்கட நாட்டுடைய சுதந்திரம் 1948 சுதந்திரத்துக்காக வேண்டி ஆரம்பத்தில் ஒரு இயக்கம் ஒன்று உருவாக்கப்படுவது தேசிய காங்கிரஸ். இதுல வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறது யாரு தெரியுமா? டிபி ஜாயா. அதே போல மாக்கர், அதே போல சர் ராசிக் ஃபரீத், பதுதீன் மஹமூத், டிபி ஜாயா போன்றவர்கள் சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்த உத்தமர்கள். அந்த நேரத்தில் டிபி ஜாயா சொன்ன ஒரு வாசகம் எல்லாரும் உள்ளத்துல பதிவு செஞ்சு கொள்ளணும். அந்த தேசிய காங்கிரஸ் என்று சொன்னாரே, தயவு செஞ்சு இந்த தேசிய காங்கிரஸ் மூலமாக நாங்கள் நாட்டினுடைய சுதந்திரத்தை தான் முன்னோக்கணும். சிங்கள தமிழ் முஸ்லிம்கள் என்ற வேறுபாடு இல்ல. தயவு செஞ்சு இந்த இயக்கம் மூலமாக தன்னுடைய இனத்துக்கு தேவையான லாபத்தை மட்டும் நாடவானம். நீங்க உண்மையான முஸ்லிமா இருந்தா உங்களோட சொந்த லாபத்தை இதுல அடையாம முழு நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி போராடுங்க என்று சொன்னவர் தான் டிபி ஜாயா.